சிதம்பரத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் விவேக் இணைந்திருக்கார். விவேக், சிதம்பரம் கோவில் நகரமான சிதம்பரத்தில் அங்கு இருக்கக்கூடிய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில் சொத்துக்களினுடைய நிலைமை என்ன, எந்த அளவுக்கு பராமரிக்கப்பட்டு இருக்கு, ஏதேனும் முறைகேடுகள் இருக்கு, அவங்களுடைய கள ஆய்வில் என்னென்ன தகவல்கள் கிடைச்சிருக்கு, பதிவு செய்யலாம். கிட்டத்தட்ட 7.5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் கோவில் நிலங்கள் சொந்தமாக உள்ளன. ஆனால் அவற்றில் 4 லட்சம் பட்டாவாக உள்ளது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதுமே கோவில் நிலங்கள் மீதான ஆக்கிரமிப்புகளை ஆய்வு செய்து அதன் மீது பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக திருத்தொண்டர் சபை தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் அவரும் அவரது குழுவினரும் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இது குறித்த கருத்துக்களை அவரிடமே கேட்போம். ஐயா வணக்கம். இந்த மாதிரி தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் பல்வேறு புகார்களும் எழுந்து வருது. இந்த நிலையில் தங்களுடைய நிலைப்பாடுகள் என்னவா இருக்குது, அதுக்கான நடவடிக்கைகள் என்ன இருக்கு? இந்த திருக்கோயில் நிலங்களை பொறுத்தவரையிலும் மீட்கக்கூடிய விழிப்புணர்வு இப்போ தற்போதைய நிலையில் சொல்லப்போனால் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் மிக அதிகமாகவே மக்கள்கிட்ட வெளிப்பட்டுருக்குது. ஒவ்வொரு குடிமகனுமே இது கோயில் நிலம் இவங்க ஏன் அபகரித்து வச்சுருக்காங்க அப்படின்னு தனக்கு ஏன் அப்படின்னு இல்லாமல் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இந்த நிலங்கள் மீட்கிறதுல ஏதாவது சிரமங்கள் இருக்குது அப்படின்னா உண்மையிலே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்தவரையிலும் அந்தந்த மண்டல இணை ஆணையர்களுக்கே சட்டப்பிரிவு 78 கீழே ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கான அதிகார வரையறை செய்யப்பட்டுள்ளது. அந்த அதிகாரத்தின்படி சட்டப்பிரிவு 79 கீழே காவல்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கே உத்தரவிடக்கூடிய அதிகாரமும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை பின்பற்றி நிறைய ஆக்கிரமிப்புகள் எடுக்கலாம். ஆனால் உண்மையில் எடுக்கப்பட்டதான்னு சொல்லப்போனால் 90% ஆக்கிரமிப்புகள் இன்று வரையிலும் அகற்றப்படாமலே மேலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆக்கிரமிப்புகளுடைய பின்னணியில் புழங்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் லஞ்சம் மட்டுமே இதற்கு உண்மையான காரணமாக இருக்கிறது. ஏன்னா அந்த ஆக்கிரமிப்புகளை எடுத்துட்டோம் அப்படின்னா அதற்கு மேலே லஞ்சத்தொகை எல்லாராலும் பெற முடியாதுங்கிறதுனால தான் அந்த ஆக்கிரமிப்புகள் எடுக்காமல் இருக்காங்க. இதுதான் உண்மை. சட்டங்கள் இருக்குது, நடைமுறைகள் இருக்குது, இத்தனை இருந்து எடுக்காததுக்கு இதன் பின்னணியில் படக்கூடிய தொகை. இரண்டாவது பார்த்தா அதில் பின்னணியில் இருக்கக்கூடிய ரவுடிசம், அரசியல் பலம், பணபலம் அப்படின்னு சொல்லி பல்வேறு வகைகள் இதை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த ஏறக்குறைய சுமார் 5 லட்சம் ஏக்கர் பட்டா நிலங்களில் அந்தந்த இடங்களை அனுபவிப்பவர்கள் அல்லது யார் அரசுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்குது அந்த அறநிலைத்துறையை இணை ஆணையரோ அல்லது திருக்கோயில் நிர்வாகமோ அந்தந்த இடத்துல ஒரு போர்டு வைக்கலாம். எப்படி வணிக வரித்துறையினுடைய லைசன்ஸ் வைக்கிறாங்களோ அந்த மாதிரி இன்னார் தான் இதில் வாடகைதாரர் அல்லது இன்னார் தான் குத்தகைதாரர், இவ்வளோ காலம் குத்தகைக்கான கால வரையறை அளவு, இவங்களுடைய ஃபோட்டோ, இது சம்மந்தமாக புகார் செய்ய வேண்டிய முகவரின்னு தொங்க விட்டாவே இதில் பாதி குற்றங்கள் குறையும். தமிழக அரசு இந்த திருக்கோயில் நிலங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குதோ அதுக்கான அறிவிப்பு வழங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அது நடைமுறைப்படுத்தப்பட்டதானா? இதுவரையிலும் இல்லை. இது பல தடவை நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்னொரு அந்த அறநிலையத்துறை பொறுத்தவரையிலும் தனித்த ஒரு துறை அல்ல. இந்த உண்மையிலேயே அறம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் வருவாய்த்துறை, நில அளவைத்துறை, காவல்துறை, உள்ளாட்சி குழுமம், மின்வாரியம் உள்ளிட்ட அனைத்து துறைகளுடன் சிறப்பு குழு அமைக்கப்படணும். அந்தந்த குழுக்களுக்கு நிர்வாக நடுவர் நியமனம் செய்யப்பட்டு அவருடைய தலைமையில் ஒரு ஒருங்கிணைந்த முழுமையான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டால் மட்டும்தான் இந்த நிலங்கள் எல்லாம் காப்பாற்றப்படும். இந்த நிலங்களை எல்லாம் இப்போது காப்பாற்றப்படாவிட்டால் இனி எப்பொழுதும் இல்லை என்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் இது போர்க்கால அடிப்படையில் அரசு நடவடிக்கைகள் மேற்கொள்ள மட்டும்தான் இந்த நிலங்களை காப்பாற்ற முடியும். இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் தமிழக அரசு கூட இவ்வளவு நிலங்கள் இருக்கா, சுமார் 7 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருக்கா? ஆனால் தமிழக அரசுக்கே கிடையாது. ஆனால் இந்த அறநிலையத்துறைக்கு இருக்குது. அதை காப்பாற்றி வைக்க வேண்டிய அந்த தலையாய கடமைப்பட்டுள்ள அலுவலர்கள் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படணும். இன்றைக்கி கோயில் நிலங்களை காப்பாற்றணுங்கிற அடியார்களுக்கு கொலை மிரட்டலும் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுத்தப்படுது ஒழிய அவங்களோட நியாயமான கோரிக்கைகளுக்கு தீர்க்க முடியுதா அப்படின்னா யாரும் தீர்க்க அறநிலைத்துறை முன் வர்றது கிடையாது. இது ஒரு தவறான முன்னுதாரணம் மட்டும் இல்லை, படுபாதக துரோகம்னு கூட நம்ம வெளிப்படையாக சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு எல்லா இடத்துலையுமே தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த தொடர்ந்து ஆய்வு மூலமாக தமிழகத்து மூலமாக நீங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்க. இந்த சிதம்பரத்தில் இருக்க 19 குளங்கள் கூட தொடர்ந்து பார்த்துருக்கீங்க. இந்த நிலையில் தங்களுடைய தகவல்களை அளித்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா.